அவர் பேர் டேல் டோவர்ட்டி. In 2005, he got this feeling. He was a scientist, he was an engineer, a maker, a creator. He had this pretty unnerving feeling. The West, particularly America, was becoming a consumer nation. எல்லா மேனுஃபேக்சரும் இந்த சைனா பசங்க பண்ணுறாங்க, ஃபேப்ரிகேஷன்லாம் அங்கேருந்து வருது, நம்ம வெறும் கன்சியூமர் ஆகிட்டு வரோம், க்ரியேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் போகிறது was the feeling he had. So he came up with a manifesto. He started a magazine. He started clubs. It ran for almost 10 years. It ran. அப்புறம் ஃபண்ட் இல்லாமல் நின்று போச்சு. But look at the manifesto and look at the words there. Make, share, give, learn, tool up, play, participate, support and change. உருவாக்கினா மட்டும் போராது, அதை ஷேர் பண்ணு, மற்றவங்களுக்கு கொடு, டீச் பண்ணு, லேர்ன் பண்ணு, சப்போர்ட் பண்ணு. It was a really beautiful vision statement. What do you say? Dale Dougherty. வணக்கம். 412 is about building and making. Particularly அந்த டேல் டவர்ட்டியோட அந்த மேக் மூமெண்ட்டை சார்ந்து இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இந்த புத்தகத்தோட கவரை பார்த்தபோது. It was called Build, and the author claimed it was an unorthodox guide to making things worth making. டோனி ஃபெடெல், முன்னாடியே இவரை சந்திச்சிருக்கோம். ஐபாட் டிசைன், ஐஃபோன் டிசைன் சமயத்தில் ஆப்பிளில் ஒர்க் பண்ணவர், நெஸ்ட்டுங்கிற அந்த தெர்மோஸ்டாட்டை கொண்டு வந்தவர் அப்படின்லாம் பார்த்தோம். பிஃபோர் ஜம்பிங் இன் அண்ட் லுக்கிங் அட் தட் புக், அன்ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிறாரே, வாட் இஸ் ஹிஸ் கிளைம் டு ஃபேம்? சும்மா தலை மொட்டை அடிச்சிருந்தா அவர் சொல்கிறதெல்லாம் நம்பிடக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? அதனால் யார் இவர் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தா, this man has 300 patents. 300. And in the last 7-8 years, he has been marked as one of the top 100 most influential people in the world. And more recently, top 50 most creative, most influential, most famous gadgets of all time அப்படின்னு அந்த லிஸ்ட்டை போட்டால் இந்த ஆளோட 3 கேட்ஜெட்ஸ், ஐஃபோன், ஐபாட் அண்ட் த நெஸ்ட், தே ஃபீச்சர் இன் த டாப் 50. இப்போ சொல்லுங்கள், இவர் பில்டிங்கை பற்றி சொன்னால் கேட்கணுமா வேணாமா? ஸோ ஐ ஓப்பன் த புக் அண்ட் ஃபினிஷ் த புக் ஜஸ்ட் அ வீக் அகோ. திட்டுன்னு திட்டுறார் எல்லாரையும். தனக்கு ப்ரோக்ராமிங் சொல்லி தந்த டீச்சரை திட்டுறார், தன்னுடைய முதல் ஜாப் ரியல் நெட்வொர்க்ஸுங்கிற கம்பெனி அதை திட்டுறார், ஸ்டீவ் ஜாப்ஸ் இவருடைய பாஸ் ஸ்டீவ் ஜாப்ஸை திட்டுறார், கூகுள் த கம்பெனி தட் அக்வயர்ட் நெஸ்ட், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்து வாங்கின அந்த கம்பெனி கூகுள், லாரி பேஜ் அவரை திட்டுறார், தன்னையே ரொம்ப திட்டிக்கிறார், தன்னுடைய கடந்த கால வேர்ஷனை நிறைய திட்டுறார். ஐ வென்ட் டு தி டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ். ரொம்ப அழகாக மீனிங்ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. இட் ஹேஸ் 5 chapters. Build your career, build your business, build your product, build your team, build yourself. இது ஒன்றொன்றில் இருந்தும் அன்ஆர்த்தடாக்ஸ்னு கிளைம் பண்ணார்ல, அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் விஷயம் எனக்கு பட்டது எது அப்படின்னு உருவி எடுத்து உங்கள் முன்னால் அர்ப்பணிக்க போகிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பில்ட் யோர் கரியர். ஹி சேஸ், எல்லாருக்கும் ஒரு சமயம் வரும்பா குவிட் பண்ணுற சமயம். அது எப்படி, எந்த சமயம் அது அப்படின்னு நிர்ணயிக்கிறது எது அப்படின்னா, தட் இஸ் வென் யூ வில் ஸ்டார்ட் லுக்கிங் அட் தி கேலண்டர் அண்ட் லுக்கிங் அட் த கிளாக். ஓ, இன்றைக்கி ஃப்ரைடேயா,
ஐயோ இன்னைக்கு மண்டேயா, ஆஹா 3 மணி தான் ஆறுதா. When you start doing that, something has gone wrong in the system, and your inner mind is giving you signals. அப்படிங்கிற. He also says, if you are going to quit, if you have made up your mind, quit cleanly, quit quietly, quit after finishing what you started. Meaningful contribution பண்ணிட்டு quit பண்ணு. உன்னை மதித்து இன்னொருத்தன் வேலை கொடுத்துருக்கான்னா அந்த மதிப்பு நாளையோடு போயிடாது. இட் வில் ஸ்டில் பி அரவுண்ட். ஒரே நாளில் நீ இந்த கம்பெனியை விட்டுட்டு அங்கே போய் சேர போகிறேன்னா அவன் என்ன நினைப்பான்? என்னை விட்டுட்டும் ஒரே நாளில் போயிடுவியான் தானே நினைப்பான். Particularly he says, people will not remember how you started a job. They will remember how you finished it. So, do a good job before leaving. Also, கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருந்தது எனக்கு. பட் he says, உன்னுடைய அந்த ஸ்டார்டிங் வித் why இருக்குல்ல, உன்னுடைய பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட், அந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத ரொம்ப டீப்பாக ஆணித்தரமாக internalize it. அதுக்கப்புறம் as long as the company you're working in is aligned to your internal mission statement, continue in the job, else move on அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறார். Personal electronic gadgets was my mission statement. I changed 10 companies, failed in many, succeeded with Nest அப்படிங்கிறார். Probably he's got a point there. And finally, do not ever use quitting as a negotiating weapon. போயிடுவேன், சம்பளத்தை ஜாஸ்தி கொடு, போயிடுவேன், ஆன்சைட் கொடு, போயிடுவேன், அந்த ப்ராஜெக்டில் போடு. Never do that அப்படிங்கிறார். That's about your career. Building your business. He says, how do you spot a good idea? Not the one that you keep chasing all the time. அந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணுவோம். But the one that keeps chasing you all the time. And the Mary had a little lamb வருமே, அது மாதிரி உன்னை துரத்தின்றே இருக்குமா அந்த ஐடியா. இவருக்கு 10 years துரத்தினதான். A smart thermostat, temperature controller. 10 years இவரை துரத்தினதான். The other thing about idea spotting, he says, அப்படியே துரத்தின்றே இருக்கும், காதலி மாதிரி, காதலன் மாதிரி. உடனே விட்டு கொடுத்துடாத, கீப் them at arm's length. அவர் அந்த டேனியல் கான்மனோட ஐடியாவை கொண்டு வரார். நம்ம திங்கிங் ஃபாஸ்ட், திங்கிங் ஸ்லோ முன்னாடி பார்த்துருக்கோம். அதில் டிலேடு இன்ட்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவசரப்பட்டு முடிவெடுத்தா நிச்சயம் தப்பாக போகும். அவசரப்பட்டு முடிவெடுக்கிற அந்த தருணங்களில் டிலே இட், நாளைக்கு பார்க்கலாம், ஒரு மாதம் கழித்து பார்க்கலாம், அதே நெருப்பு அதே பிழம்பு விட்டு எரிஞ்சுட்டு இருக்கான்னு பார்க்கலாம். That is how you spot a good idea. And it should not be just for you. It should be for you. And as you talk about it with others, yes, I also have the problem. Yes, I also suffer. ஒரு கும்பல் வரணும், early adopters. Then it's a good idea. Also he says, எத்தனையோ பேர் தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஐடியா செம அமேசிங்காக அவங்களுக்கு படுறது. பட் இட் இஸ் அ விட்டமின், இட் இஸ் நாட் அ பெயின் கில்லர். பெயின் கில்லர் எல்லாருக்கும் தேவை. they need it, they need to buy it. இந்த விட்டமின் இருக்கே, அது you think they should buy it. பெரிய வித்தியாசம் இது ரெண்டுலையும். Be very careful. Then he moves on to building your product. ஐடியா வந்துருச்சு, ப்ராடக்டை எப்படி பில்ட் பண்ண போகிற? ஒரே ஒரு அட்வைஸ், அன்ஆர்த்தடாக்ஸ் பட் செம அட்வைஸ் ஒன்று கொடுக்குறார். he says, இந்த ப்ராஜெக்ட் பிளான்லாம் நம்பாதீங்க, புது ஐடியா ஏதாவது வந்துட்டே இருக்கும், புது இன்வென்ஷன் அதை எப்படியாவது உள்ளே புகுத்தணும்னு பார்ப்பீங்க, மினிமம் வயபிள்ங்கிற கான்செப்ட்லாம் பேச்சில் தான் இருக்கும்.
So do what Jeff Bezos himself does at Amazon. Write the press release of the product before you start the product. இப்போ ஜனவரியா, இந்த தடவை கிறிஸ்மஸ் வரும்போது அது நீ லான்ச் பண்ணணுன்னு பார்க்குறியா? கிறிஸ்மஸ் வீக் அந்த மண்டே யூ ஆர் கோயிங் டு மேக் அ ப்ரெஸ் அனௌன்ஸ்மெண்ட். ப்ரெஸ் ரிலீஸுங்கிறது ஆடு மாதிரி இருக்காது, ப்ரோஷர் மாதிரி இருக்காது, உண்மையை மட்டும்தான் சொல்லும், மார்க்கெட்டிங் பண்ணாது. அந்த ப்ரெஸ் ரிலீஸ் டாக்குமெண்ட்டை ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுக்கோ. As you move closer and closer to that document version, be happy. If some new feature gets introduced that is not even mentioned in that document, prune it. And when the time comes that you are as close to that press release version as you can be, go ahead, launch it. That's the only way. And the external commitment, வேற யார்கிட்டயோ சொல்லி விட்டுரு, ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட வேணாம், பட் பண்ணிட்டோங்கிற அந்த கமிட்மெண்ட் உன் மனசுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா that is enough to keep you on your toes அப்படிங்கிறார். And he has done it, it seems. That is the way he launched all his products on time. Another tidbit about building your product. He recalls the great Steve Jobs and how when he launched the iPhone and when he launched almost every other Apple product, அப்படியே ஸ்தம்பிச்சு நின்று ஜொல்லு விட்டுண்டு பேன்னு பார்த்துட்டு இருப்போம், the audience, because that was the power of the storytelling ability of Steve Jobs. அப்படியே rapt attention, திறந்த கண்ணு மூடாமல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படியே ஸ்தம்பிச்சு போய் பார்க்குறாங்களே, எப்படி அவரால் அப்படி சொல்ல முடியறது கதையை அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே யோசித்தோம். You know what? ஸ்டீவ் ஜாப்ஸோட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ண ஆள் இவர். ஸோ இவர் சொன்னால் நம்ம நம்ப வேண்டியது தான். இவர் சொல்கிறாரு, ஸ்டீவ் ஜாப்ஸ் டிடன்ட் ப்ராக்டிஸ் கம்மிங் ஆன் ஸ்டேஜ் அண்ட் டெலிவரிங் இட். தட்ஸ் வாட் யூ ரீட். நிறைய புத்தகங்களில் எவ்வளோ ப்ராக்டிஸ் தெரியும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை. You know where he practiced? Every time he met a friend, he talked with family, he went, met some team members, met some competitors, he kept repeating that story. எப்படி நம்மளை நம்ப வச்சார் தெரியுமா? அவர் அதை முழுமையா நம்பினார். அவர் அதை முழுமையா நம்பினதுனால கதை சொல்ல வேண்டிய தேவையே இருக்கல, உண்மையை தான் சொன்னார். அதை நீங்க நம்ப ஆரம்பிச்சிங்க. He was telling his version of the truth. He was not spinning a lie. ஸோ அந்த மாதிரி உன்னுடைய ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸை பற்றி, வாட் இஸ் த ட்ரூ ஸ்டோரி யூ கம்ப்ளீட்லி பிலீவ் இன், கெட் தட் ஸ்டோரி. தட்ஸ் த ஒன் வி வாண்ட் ஆஸ் கன்சியூமர்ஸ். பியூட்டிஃபுல் இல்லையா? தென் ஹி கம்ஸ் டு பில்டிங் யுவர் டீம். உன்னுடைய டீம் குழு, அதை நீங்கள் ஹவ் ஆர் யூ கோயிங் டு புட் டுகெதர் அப்படிங்கிறதுல he has some bits of advice, unorthodox again. First he says, multi-generational teams வச்சுக்க பாரு. எல்லாரும் போஸ்ட் மில்லேனியல்ஸ், எல்லாரும் போல்ட்டு அப்படி வைக்காத. Have young people, old people, women, men, people who have seen the World Trade Center fall down, people who have not even started using Facebook. அந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்கணும். That is when ideas will really flourish அப்படிங்கிறார். I completely agree. Multi-generational is the way to go. The other thing he says about creating a team is, நீ இன்டர்வியூ பண்ணுவியே, கூட்டிக்கிட்டு வருவியே ஒருத்தனை, இவனை வந்து இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு. The interview typically is done by HR and probably the reporting boss. Very rarely the team that is going to work with that guy. எந்த டீமுக்குள்ளே வரானோ, ஒரு டெவலப்பரா, ஒரு டெவலப்மெண்ட் டீமுக்குள்ளே வருவான் இல்லையா, அந்த டெவலப்பர்ஸ் ஒரு பியர் ரிவ்யூ பண்ணுவாங்க. அதோடு நின்று போயிடுது. We miss out on one important component. Who are the internal customers for this guy who is coming in? ஒரு டிசைனர் இருப்பாங்க. அந்த டிசைனர் லேடி will be regularly taking inputs from this developer and might be giving stuff back to this developer. அந்த டிசைனர் லேடி இவங்களை இன்டர்வியூ பண்ணவே. There may be a marketing person who may have to take inputs from this guy. So who are the internal customers னு பார்த்து
அவங்களையும் இன்டர்வியூ பண்ணவே அப்படிங்கிறார். கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான், ஆனால் I think it'll really reap dividends. Finally, building yourself. In fact, building yourself is the first chapter in the book, but I kind of upset the order because this looked better for me. உன்னை நீ உருவாக்கிக் கொள்ளுதல். ஸ்டீவ் ஜாப்ஸ் கதை ஒன்று சொல்கிறார். Steve Jobs, why did he hate marketers, particularly the marketing consultants, management consultants வருவாங்களே, பெரிய பெரிய பிராண்ட் நேம் கம்பெனிஸ்லேருந்து, பேர் சொல்ல விரும்பலை, அந்த கம்பெனிஸ்லேருந்து வர்ற அந்த கன்சல்டன்ட்ஸ் பார்க்கும்போது கோவமாக வருமா ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு. ஏன் அப்படின்னா அவருடைய உதாரணம் வந்து இட்ஸ் லைக் தே ஹாவ் பிக்சர்ஸ் ஆஃப் பனானாஸ். They don't have any experience having worked with bananas, but they have pictures of bananas. Here is the banana, that's a grape, this is the pineapple. They haven't tasted any of those. So their knowledge about it is theoretical, not practical, and hence அந்த சகதியில் நின்று, இடுப்பளவு சகதியில் நின்று அள்ளி போட்டதில்லை. அது பண்ணாதான் அந்த எவ்வளவு குப்பை, அதில் என்னெல்லாம் நுணுக்கங்கள் இருக்குன்னு தெரியும். Until then, you're just having a gallery of banana pictures, அப்படிங்கிறார் Steve Jobs. And finally, he refers to this book. It's called the Defining Decade. இந்த defining decadeங்கிறது இந்த teenage decade, 15 to 25 அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த சமயத்தில் ஜாலியாக இருக்கணும், நடக்கிறதுலாம் நடக்கணும், இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இட்ஸ் சப்போஸ் டு பி தி டிஃபைனிங் டெகேட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு he gives 3 words: do, fail, learn. That is the cycle. லேர்ன் பண்ணணும்னு வெயிட் பண்ணாத, டூ. லேர்ன் பண்ணாமல் டூ பண்ணதுனால ஃபெயில். ஃபெயில் பண்ணதுனால லேர்ன். லேர்ன் பண்ணதுனால பெட்டர் டூ. தேட் இஸ் த சைக்கிள். அதை வந்து இந்த டெக்கேடில் எவ்வளோ நீ பண்ணுற, that will define how well you succeed in your career. As a closing thought, I would like to go to the book's closing thought. அந்த புக்கு முடிக்கும்போது ரொம்ப அழகாக கன்க்ளூஷன் கொண்டு வரார். He says, at the end of the day, there are 2 things that matter. Only 2 things: products and people. Basically, the stuff that you build and the people you build that stuff with. So the ideas you chase and the ideas that chase you, Mary had the little lamb, இல்லையா? The ideas that chase you will define your career. And அதை யார் கூட பண்ற and the people you chase them with will define your life. How beautiful. We'll meet again next week. Thank you. If you liked this video, இதுவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், please go ahead, check these out.